டமுகுட்லா டுமுகுட்லா உடுங்குட்லா அடுங்குட்லா தென்ன மட்ட பச்சாட்ட எங்களுக்கு பேட்டு நாங்க நர நர எங்க அடி தர தர எதிர்த்து வர வர யாரு இங்க அற கொற வந்தா எதிரி போயிடணும் கதறி அதறி பதறி ஓடிடணும் செதறி நம்ம ஊரு நம்ம கத்து முடிகினு கொஞ்சம் ஒத்து செம்ம மட்டும்தான் நம்ம டிஎன்பிஎல் மாப்பு நம்ம ஊரு நம்ம கத்து முடிகினு கொஞ்சம் ஒத்து செம்ம மட்டும்தான் நம்ம டிஎன்பிஎல் மாப்பு சற்று தாமதமாக வந்தாலும் வந்துருச்சுங்க SKM Salem Spartans and Dindigul Dragons. It's match number 18 and the rain clouds have finally given way to the action here between the SKM Salem Spartans and the Dindigul Dragons. We have got all the men who matter, everything in readiness. Abhishek will be given the coin by Hemant Kumar and he will give it a flick. Heads. Heads is the call. Tails it is. It's a tail. Abhishek, toss ஜெயிச்சிருக்கீங்க என்ன பண்ண போறீங்க ஏன் We're going to bowl first. என்ன காரணம் மழை பெஞ்சிருக்கு கொஞ்சம் மேபி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம் ஆல்சோ ஓவர்ஸ் வேறு கம்மியாக இருக்குது Well, that's the news from the center. The SKM Salem Spartans have won the toss and have elected to field first. ஒரு மாற்றம் மட்டும்தான் சொல்லிட்டு அவங்க கேப்டன் இந்திரஜித் சொல்லியிருந்தாரு. அவங்க தரப்புல இருந்து கிரிஷ் உள்ள கூட்டு வராங்க and சிவம் சிங் 35 ஆட்டங்கள் 1129 ரன்களோட பெரிய அனுபவம் இருக்கு அவர்கிட்ட. வினீத் போன மேட்ச்ல தான் இந்த சீசன் முதல்ல ஆடினாரு, ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தாருங்க. அவர் அடித்த 28 ரன்களுமே வந்து கண்ணை பறிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. உதயகுமார் ஆரம்பிக்கிறார் இங்க. ஆரம்பமே வைடோட ஆரம்பிக்கிறார். ஷாட் வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரி ஸ்டேடியத்துக்கும் வெளில போயிருக்கு. 6 ரன்கள். பெரிய வெயிட் டிரான்ஸ்ஃபர் இல்லைங்க, ரொம்ப சட்டிலா ஒரு ஃபார்வர்ட் பிரஸ் இருந்தது, லேசா திருப்பினாரு. லெங்த் ரொம்ப தாமதமா கணிக்கல, உடனே பிடிச்சிட்டாருங்க. இப்ப சான்ஸ்ல தடுக்கிறதுக்கு ஃபீல்டர்ஸுக்கு இடையில பூந்து 4 ரன்கள். சம பிளேஸ்மெண்ட், 1 இன்ச் அங்க இங்க நகர்றதுக்கு வேலை இல்லை யாருக்கும். நேரா பந்து 4 ரன்களுக்கு தான் போயிருக்கு. இந்த முறை போட்ட அந்த ஒரு ஷார்ட் பாலுக்கு 4 ரன்கள் தான் பதில்னு சொல்லியிருக்காரு சிவம். பரவாயில்ல, ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர்ல நாங்க அடிக்க முடியும்னு காட்டுறாங்க. ஸ்ரீராம் சிட்ஸ் போலவே இந்த மாதிரி நாள் இவர் தான் அடிப்பாருன்னு நம்பி சொல்லலாம். கவர் மேல தூக்கி அடிச்சிட்டாரு. என்ன கூர்மை இருந்தாலும் ஒரு இடத்துல அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 6 ரன்கள். லெங்க்த்தை மாத்த வச்சிருக்காரு விகே வினீத். அதுக்கப்புறம் அவரே டவுன் த ட்ராக் வந்து போக விட்டு அந்த பந்து புறமண்டையில போட்டிருக்காரு. ஏன்னா ஃபாஸ்டர் பால் இது. 97.5. ஷாட்டுங்க, வெயிட் பண்ணாப்ல அவருக்கு சரியான ஒரு பவுன்ஸ்ல கிடைச்சது. லைன் நல்ல வைடு, ரிங் ஃபீல்ட கடந்து அடிச்சா 4. இந்த முறை நேரா அடிக்கிறேன்டாரு. ஸ்ட்ரைட்ல 1 பவுன்ஸ்ல போயிருக்குங்க 4 ரன்களுக்கு. அவரோட திட்டத்துக்கு முகமதை போட விட்டுருக்காரு. போன பால் ரொம்ப ஷார்ட்டா போட்டீங்க, அடிச்சேன். வைடா போட்டீங்க. இந்த முறை ஸ்ட்ரெயிட்டா ஃபுல்லா போட்டா அப்பவும் அடிப்பேன். ஃபுல் வைட். இந்த முறை கவர் மேல தவறு இல்லாம மீண்டும் 1 பவுன்ஸ் 4. அத 4ஆ மாத்திக்கிங்க. 4 பால் 4 4. சிவம் சிங் ஃபீல்ட் எல்லாம் தாண்டிடுறேன்ட்டாருங்க. அடுத்த பந்து தொலைக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. ஓவரோட கடைசி பந்துல தூக்கி போட்டிருக்காரு. தூக்கி வெள்ளாசிட்டாரு, வெளுத்து கட்டிட்டாரு விகே வினீத். இல்ல 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 எல்லா பவுண்டரி ரைடர்ஸும் அட்டெண்டன்ஸ்ல இருக்காங்க. சான்ஸ் இப்ப ரன் அவுட்கான வாய்ப்பு. One frame back, please. Okay, satisfied. The batter has not made good his ground when the bails are put down. I have a decision for the big screen. இல்ல 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 அடி தம்பி ஆடிட்டு இருந்தாரு. ஆனா பாதி தூரம் வந்துட்டாரு டவுன் தி பிட்ச். அண்ட் சிவம் சிங் அந்த ரெஸ்பான்ஸ் எஸ் நோ காலும் இல்ல. இவர் ஓடினாரு, அவர் ஒன்றும் ரொம்ப சொல்லல. அந்த கம்யூனிகேஷனே இல்ல. நிறைய கேப் இருந்தது, சரி தட்டிட்டு ஓடலான்னு பார்த்தாரு. ஆனா சிவம் சிங் ரெஸ்பாண்ட் பண்ணல. விகே வினீத் 45க்கு ஆட்டம் இழக்கிறாரு. ஓகோட கிளம்பிருக்கு. முதல் பாலே அவுட் ஆக வாய்ப்பு. ராஹில் ஷா எந்த தவறும் செய்யல. கார்த்திக் மணிகண்டனுக்கு அடுத்தடுத்த பந்துகள்ல விக்கெட். அண்ட் கிரிஷ் டெபியூல அன்பார்ச்சுனேட்லி ஒரு கோல்டன் டக்ல ஆட்டம் இழக்கிறாரு. முதல் ஹாஃப் ஆஃப் தி ஓவர் பாத்தீங்கன்னா பவர் பிளே. ரெண்டாவது ஹாஃப் வந்து அவுட் சைட் பவர் பிளே. ரெயின் ட்ரங்கேட்டட் கேம். அந்த பெரிய ஷாட்டுக்கு போனாரு கூக்லி.
போட்டிருக்காருங்க கார்த்திக் மணிகண்டன். முதல் பந்தா கிரிஷுக்கு. ராஹில் ஷா அதை மிஸ் பண்ண மாட்டாருங்க. கோல்டன் டக் கிரிஷுக்கு 70க்கு 2. இந்த முறை மச் பெட்டர் கனெக்ஷன். சிவம் செமையா கோஆர்டினேட் பண்ணிருக்காரு. அந்த ஃப்ரண்ட் ஃபுட் வைக்கிற சமயம் அண்ட் டவுன் ஸ்விங் வர்ற சமயம் செம்ம கோஆர்டினேஷன் சிவம் சிங் கிட்ட இருந்து. அண்ட் ஸ்ட்ரெயிட் டவுன் தி கிரவுண்ட் சைட் ஸ்கிரீனை நோக்கி அடிச்சிருக்காரு. இல்ல, இஸ் கான் ஸ்லோவர் பட் இன்சைட் அவுட். சிவம் சிங் மாதிரி ஒரு ஆரம்பம் நிச்சயமா தேவை. சிவம் சிங் அது ரெடியா ஆடிட்டு வராருங்க. தூக்கி அடிச்சிருக்காரு விவேக் ராஜ். இந்த முறை கேட்ச் பிடிச்சிருவாரு. ஒரு வேரியேஷன் போட்டாரு. டாப் ஸ்பின் மாதிரி தெரிஞ்சது. சிவம் சிங் பிளாட்டா அடிச்சாரு. இந்த முறை விவேக் ராஜ் ரிவர்ஸ் கப்போட போனாரு. பிளாட்டா இருந்ததுனால செமையா பிடிச்சிருக்காரு. அதான் வித்தியாசம் போன கேட்சுக்கும் இந்த கேட்சுக்கும். சிவம் சிங் ஆனா ஆட்டம் இழக்கிறாரு இங்க 38 ரன்னுக்கு. கண்ணில் படல, கையில வாங்கல. இங்க நல்ல கிளீன் ஸ்ட்ரைக், எதுவும் பண்ண முடியாது. டீப் மிட் விக்கெட். லாஸ்ட் கப்பல் ஆஃப் கேம்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்கோர்ஸ் அண்ட் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. செம்ம ரீச். திரும்ப பேஸ் ஆஃப் தான் போயிருக்காரு. ஆனா விமல் குமாருக்கு அதெல்லாம் பொருட்டே இல்லைங்க. வணக்கம் ஷிபானி. வந்தோடனே இந்திரஜித் ஸ்ட்ரெயிட்ல ஒரு பவுண்டரி. கொஞ்சம் வேக எடுக்கணும்னு கேப்டன் முடிவு பண்ணிட்டாரு. நல்லா அட்ஜஸ்ட் பண்ணாரு. எந்த திசையில அடிக்க போறோம் அப்படின்னு கமிட் பண்ணல. ஃபுல் டாஸா மீட் பண்ணாருங்க. 6 ரன்கள். கேப்டன் இன்னைக்கு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுற முடிவோட வந்திருக்காரு. டவுன் தி ட்ராக் வந்தாரு. டாஸ்ட் அப் டெலிவரி தான். நான் பாருங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்காரு பாபா இந்திரஜித். ஃபுல் டாஸா கன்வெர்ட் பண்ணி வலாசிருக்காரு. ஸ்ட்ரெயிட் டவுன் தி கிரவுண்ட். செம்ம ஹிட். மரத்துக்குள்ள அடிச்சிருக்காரு. இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாருங்க பிட்ச் உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் கொடுக்குது அப்படின்ட்டு. இன்னொரு 6. 2 பேரும் 6 அடிக்கிறது மட்டும்தான் வேலைன்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க. எந்த பந்து வீச்சாளரையும் விட்டு வைக்கிறது இல்ல. ஏரியால வருது விமல் குமார். பிரமாதமா ஆடுறாருங்க. 3 6 அடிச்சிருக்காரு. இன்னும் 4 அடிக்கல விமல் குமார். விட்டு இருந்துச்சு. சிவி விட்டுருக்காப்ல. நிச்சயமா 4 ரன்கள் கிடைக்கும். எனக்கு எல்லா இடத்துலயும் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குங்க. நான் 6 அடிச்சுக்கிறேங்கன்றாரு. பட் இன்னைக்கு லைசன்ஸ் இருக்கு. விமல் குமார் எனக்கும் இருக்குங்கிறாரு. என்ன ஷாட்டுங்க. மீண்டும் ஒரு 4 ரன்கள் அவர் பேட்ல இருந்து. அற்புதமான ஷாட். கிளாசி ஷாட்னு சொல்லி ஆகணும் பாருங்க. மத்த கேம் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி சான்ஸ் இருக்கா? கார்த்திக் எடுக்க முடியுமா? எடுத்திருக்காரு. எந்த பிரச்சனையும் இல்லாம விமல் குமார் விக்கெட். இந்த பாலை பிக் பண்ணுறது ஈஸி இல்லைங்க. கொஞ்சம் ஒரு ஃபுல்லர் லெங்த் அண்ட் விமல் குமார், அதனால அந்த டிஸ்டன்ஸ் அடிக்க முடியல. நல்ல போலிங் விவேக் ராஜ் கிட்ட இருந்து. விமல் குமார் அதிரடியான 35க்கு ஆட்டம் இழக்கிறாரு. ஷாட். டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்தார் ஃபீல்டர், ஆனா அவரால பிடிக்கலாம் முடியாது. 6 ரன்கள். கேப்டன் ஆன் ஃபயர் இன்னைக்கு. போலர் ஸ்லோரா போட போட இந்த டைமிங் வந்து ரொம்பவே க்ரூஷியல் ஆகும். அண்ட் இன்னைக்கு இந்த ஒரு டைமிங் பிரமாதமா இருந்திருக்கு. அடி பெருசா ஓ பிடிக்க பாப்பார் நினைச்சோம். 1 பவுன்ஸ்ல பவுண்டரியா மாறி இருக்கு. நேரா நச்சுன்னு நங்கூரமா இந்த ஃப்ரீ ஹிட்டை டெபாசிட் பண்ணிருக்காரு. கை வீச இடம் கொடுத்தீங்கன்னா பாலுக்கு நீங்க கை வீசி டாடா காட்ட வேண்டியதான். அவர் லைனுக்கு க்ளோஸா வந்துகிட்டே இருந்தாரு. ஒவ்வொரு பாலும் 85 மீட்டர். முக்காவாசி மைதானங்கள்ல இது மேக்ஸிமம் தான். அழகா இன்சைட் த லைன் வந்தாரு. ஒரு கட்டர் போட்டு பார்த்தாரு. ஷாட்டை கரெக்டான நேரத்தில் தாமதிச்சு வெளுத்து வாங்கியிருக்காரு. ரொம்ப நல்ல டைமிங் இந்திரஜித். இந்த முறை லெக் சைட தேர்வு செஞ்சிருக்காரு. மிட் விக்கெட் மேல ஒரு மேக்ஸிமம். கிரவுண்ட்லயும் கேட்ச் பிடிக்க முடியல. இந்த முறை இழுத்து அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் வெறும் பந்தை ரிட்ரீவ் பண்ணிட்டு போகலாம். இந்த முறை நேரா லாங் ஆன் திசையை நோக்கி லாங் ஆன் வேடிக்கை பார்க்கலாம். நம்ம வியந்து பார்ப்பதை போல நின்ன இடத்துல இருந்தே பாலை பறக்க விடுற இந்திரஜித் இந்த ஃபார்மை தான் தேடிக்கிட்டு இருந்தாரு.
லோ பால் ஹனிசேனி காத்திருந்தாரு. கேப்டன் நீங்க மட்டும் இல்ல நானும் செய்வேன், இன்னும் கொஞ்சம் தொலைவில் அடிக்கிறேன். தொலைவில் அடிக்கிறது ஒன்று, பாலை தொலைக்கிறது இன்னொன்று. திரும்ப ரவுண்ட் தி ஸ்டம்ப்ஸ், ஆஃப் சைட் மேல செதுக்கி இருக்காரு. பாயிண்ட் மேல மேக்ஸிமம். செம பவருங்க இதுலயும். பால் அவர் பேட்ல பட்டுச்சுன்னா அது பறந்து எங்கேயோ போய் தான் விழும். இங்க கேட்ச் அவுட் ஆவாரா? கார்த்திக் இதுக்கு முன்னாடி நல்ல கேட்ச் பிடிச்சாரு, அதே மாதிரி தாங்க இப்பவும் பண்ணுவாரு. பிக் பண்ண சிரமப்பட்டாலும் இறுதியில கேட்ச கச்சிதமா கையில தஞ்சமடைய வச்சிருக்காரு. அனிசேனி ஒரு என்டர்டெய்னிங் கேமியோ முடிவுக்கு வந்தது. 29-230 இந்திரஜித் திரும்பவும் தூக்கி அடிச்சிருக்காரு. லாங் ஆன், ஆனா கேட்ச கைவசப்படுத்திட்டாரு. எந்த தவறும் நடக்கல. எம் முகமது கடைசி ஓவர்ல கண்ட்ரோல கொண்டு வராங்க சேலம். 2 செட் பேட்டர்ஸையும் வழி அனுப்பியிருக்காங்க பவிலியனுக்கு. வந்த உடனே அவர் போலிங்க்கு முன்னாடி கொஞ்சம் வார்ம் அப் பண்ணணும்ல. இந்த மாதிரி 6 அடிச்சு செய்யலாம்னு அவரும் அடிக்கிறாரு. கடைசி பால் நிரங்கர் சர்மா அந்த அளவு தூரம் போகல. ஃபீல்டர் கேட்ச விட்டுருக்காருங்க. இங்க would you believe it? 239க்கு 6 இம்மாலே இலக்குங்க வந்து, அதுவும் அலாட் செய்யப்பட்ட 15 ஓவர்கள்ல. இங்க எஸ்கேஎம் சேலம் ஸ்பார்டன்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஹரி நிஷாந்த் ஓபன் பண்றாரு. டெஸ் அபிஷேக் ஸ்கிப்பர் இன்னொரு பக்கம். புவனேஸ்வரன் புவனேஸ்வரன் ஆரம்பத்துல வைடோட ஆரம்பிச்சிருக்காரு. சம கனெக்ஷன், நிச்சயமா 6 ரன்கள் வரும் தெரியும். ஹரிநிஷாந்த் இவரும் ஆரம்பிச்சிருக்காரு. கோச் இப்போதைக்கு எந்த விதமான ஒரு எண்ணமும் இல்லாம அமைதியா இருப்பார். கிளீன் ஸ்லேட்டா இருக்கும் மனசு. பால் உள்ள ஸ்விங் ஆகுது லெஃப்ட் ஹேண்டட் ஹரி நிஷாந்துக்கு. ஆனா அவர் அந்த ஃபுல் ஃபேஸ் த பேட் காமிச்சிருக்காரு. வெளியிலேருந்து உள்ள வரும்பொழுது நீங்க இன்சைட் அவுட்டும் அடிக்கலாம். அது எப்படின்னு இங்க ஹரி நிஷாந்த் காட்டியிருக்காரு. ஹரிநிஷாந்த் நேரா கைகளுக்கு போகுது, எந்த குழப்பமும் இல்ல. புவனேஸ்வரன் முதல் விக்கெட் எடுக்கிறாரு. விமல் குமார் கேட்சுகளை தவற விட மாட்டார். விமல் குமாரோட பிளேஸ்மெண்ட்டை பாருங்க. டீப்பா இருந்தாரு, இன்னர் சர்க்கிள்ல நின்றாரு, உள்ள இல்ல. ஜென்ரலி பாத்தீங்கன்னா பவர் பிளேயும் பொழுது, அதுவும் முதல் ஓவரும் பொழுது அந்த மிட் விக்கெட் வந்து உள்ள இருப்பாங்க. அவர் பின்னாடி இருந்ததுனால ஹரி நிஷாந்த் பிடிக்க முடிஞ்சது 9 ரன்னுக்கு. அவரை அடிச்சு தம்சம் பண்ண சந்தீப் வாரியரோட பந்து, முதல் பந்து 4 ரன்களுக்கு போகுது. இப்ப 4 ரன்கள் சேர்த்து காட்டும். எஸ் அபிஷேக் ஸ்ரீராம் இன்ஸ்டன்ட் 2 வீலர் லோன் மாதிரி ஒரு 4 ரன்கள் அவங்க டீமுக்கு ஆட் பண்ணியிருக்காரு. இந்த முறை பந்தோட வேகம் கம்மியா தான் இருந்துச்சு, பயன்படுத்திட்டார் அபிஷேக். அதை நக்குல் பால பிக் பண்ணிருக்காரு. அந்த ஃப்ரண்ட் லெக் கிளியர் பண்ணி ஸ்வாட் பண்ணாரு பால. இழுத்தடிக்க பார்த்திருக்கார். 4 ரன்கள் வருமா? நிச்சயமா. கொஞ்சம் வேகம் எடுக்குது இப்பதான் எஸ் அபிஷேக் கூட அந்த ஆட்டம். டபுள் டிஜிட்டுக்கு வந்திருக்காரு. செம பிளேஸ்மெண்ட்டுங்க. அங்க கேப் இருந்தது, பார்த்தாரு, சரியா பிளேஸ் பண்ணாரு. நல்ல பந்து தான் இருந்தாலும் அதை பனிஷ் பண்ண முடியும்னு காட்டுறாங்க. அபிஷேக் ஒரு 6 இந்த முறை. டாஸ் அப் பண்ணாரு நிரங்கர் சர்மா. அந்த ஃப்ரண்ட் லெக் கிளியர் பண்ணி ஒரு ஸ்லாக் அடிச்சிருக்காரு. ரிஸ்க் கம்மிங்க, ஏன்னா அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் லைன்ல இருந்து பிக் பண்ணியிருக்காரு. அண்ட் லெக் ஸ்பின்னர் தான், கூகுளி இல்ல. அதே மாதிரி ட்ரை தான். நான் கொஞ்சம் இன்னைக்கு ஏங்க தரமான இன்னொரு 6 இன்னைக்கு அபிஷேக் கிட்ட இருந்து ஓவரை முடிகிறார். 43க்கு 1. ஏங்க இன்னொரு இமாலய 6 இந்த இடத்துல. ஆட்டேங்கப்பா, இதுதான் தேவைப்பட்டுச்சு சேலம் ஸ்பார்டன்ஸுக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் தேவைப்பட்டுச்சு ஒரு போட்டியிலையும், ஆனா இன்னைக்கு கிடைக்குது. 2 டீமோட கேப்டனுமே தூளா ஆடி இருக்காங்க. அண்ட் அபிஷேக் இப்படி ஆடும்போது பெரிய கான்ஃபிடன்ஸ் தெரியும். அவர் திரும்பி கூட பார்க்கலங்க, தரையை நோக்கி பார்த்தாரு. நோ லுக் 6 தெரியும்ல, பாத்துங்க. நீங்க அந்த மாதிரி தாங்க இருக்காரு. நோலனே அசர வைக்கும் அளவுக்கு 6 அடிக்கிறாரு.
இது நல்ல சிக்னலுங்க. அபிஷேக் ஆஹா மிக்ஸப்பா, அப்படி போலன்னா இப்படி போயிருவோம். இது எதிர்பார்க்காத ஒண்ணு. ஒரு அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருந்துச்சுன்னு நினைச்சோம். ஆனால் விக்கெட்டை இந்த மாதிரி விட்டுட்டு வெளில போறாரு விவேக் ராஜ். ரெண்டாவது முறை ஒரு ரன் அவுட்ல இன்வால்வ் ஆயிருக்கார் 2 மேட்ச்ல கேப்டன் அபிஷேக். என்ன நடந்தது இங்க? முதல் ரன் வேகமா ஓடினாரு அபிஷேக், கமிட்டடா இல்ல. பட் விவேக் ராஜ் ரொம்ப தூரம் வந்துட்டாருங்க. வந்து வழுக்கி விழுந்தது இன்னும் பெரிய பேராபத்து. டக்குன்னு டர்ன் பண்ண முடியல. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நல்ல த்ரோ விமல் குமார் கிட்ட இந்த டீப்ல. விவேக் ராஜ் 7 ரன்களுக்கு நடைய கட்டுறாரு. 53க்கு 2. ஆஹா, கொடைய விடுறது பார்த்திருக்கோம். இப்போதைக்கு கோல் விட்டுருக்காங்க இங்க. இது அவருக்கு ஏமாற்றம் அளிச்சிருக்கும். BK கிஷோர் ரொம்ப ப்ராமிசிங் யங் டேலண்ட். முறை ஷாட்டா போட்டாரு, நேரா கைக்கு போயிருக்கு. நிரங்கர் எந்த குழப்பமும் இல்ல, எடுத்துட்டாப்ல. கேப்டன் விக்கெட்டை விட்டுட்டு வெளில போறாரு. விஜு அவர்களுக்கு முதல் பந்து 4க்கு போயிருந்தாலும் அடுத்த பந்து ஒரு பெரிய விருந்தா, ஒரு விக்கெட். மீண்டும் அடுத்தடுத்த ஓவர்ல விக்கெட் இழப்புகளை பார்க்கிறோம். விஜு அருள் நல்ல ஹைட்ல வச்சார் அந்த ஷார்ட் பால. நிரங்கர் சர்மா ரொம்ப ஜாலியா நிதானமா அந்த கேட்சை பிடிச்சிட்டாரு. விஜு அருளுக்கு மற்றும் ஒரு விக்கெட். இந்த மேட்ச்ல முதல் விக்கெட். அபிஷேக் 38க்கு ஆட்டம் இழந்திருக்காரு. 57க்கு 3. ஓ, குத்தி ஏத்துறாரு. ஆனா டாப் ஏஜ் வாங்கி இருக்கு. ஃபீல்டர் கீழ இருக்கார், எடுக்க முடியுமா? எடுத்திருக்கார். சந்தீப் வாரியர், அவரோட டிராகன் வாரியர்னு சொல்லிட்டே இருக்கோம், இன்னைக்கு காமிக்கிறார். மீட்டியாரா எல்லாமே பொறுத்திருந்து பார்த்தோம். பட் இறுதியில வெரி வெரி வெல் டேக்கன் கேட்ச். அண்ட் இம்பாக்ட் பிளேயரா வந்த சுதன் காண்டீபன் திரும்ப போக வேண்டிய கட்டாயம். கடைசி வரைக்கும் பாலை பார்த்தாருங்க. சொல்வது ரொம்ப சுலபம். சந்தீப் வாரியர் எக்ஸலண்ட் பேசிக்ஸ். சுதன் சஞ்சீவி ஒரு ரன்னுக்கு ஆட்டம் இழந்திருக்காரு. 59க்கு 4. செம்ம கலெக்ஷன் இந்த முறை. பூபதி வைஷ்ணவ் அவரோட பழைய டீமுக்கு எதிராக ஒரு அதிரடி 6 மிட் விக்கெட் மேல பந்து பறக்கும். That strike was Gillette smooth. அந்த பார்த்து கடைசி வரைக்கும் கவனிச்சாரு, நொறுக்கி இருக்காரு. 6 ரன்கள். எவ்வளவு மீட்டர் தூரம்னு பார்க்கணும். 65. இந்த முறை ரீச் பண்ணுங்கன்னு சொன்னாரு. பந்தோட உயரம் இருக்கு, டிஸ்டன்ஸும் போயிருக்குங்க. நல்ல பால் தாங்க. BK கிஷோர் அவரோட ஹிட்டிங் ஆர்க்குக்கு வெளியில வச்சாரு. ஆனா பாருங்க, பாட்டம் ஹேண்ட் வெளியில வந்துருச்சு. ஒரு ஃபோர் ஹேண்ட், ஒரு பேக் ஹேண்ட் டவுன் த லைன் மாதிரி அடிச்சாரு. எவ்வளவு தூரம்? 70 மீட்டர். ரொம்ப கடினமான ஷாட்டுங்க. இவர் எல்லா பந்தையும் அட்டாக் பண்ற முடிவுல இருக்கார். இந்த முறை மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எடுத்திருக்காங்க. அவ்வளவுதான், வச்சுக்கோ விக்கெட்ன்றாரு. பந்து மேல போனோடனே கேப்டன் சொன்னது கேட்டுச்சு, கேட்ச் இட்னு. நடந்திருக்கு அந்த ஒரு விக்கெட்டுங்க. இன்னொரு இளைஞர் VK வினீத் அந்த கேட்சை கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. என்ன சொன்னாரு தெரியல பாபா இந்திரஜித், ஆனா நல்லதா சொல்லியிருக்காருங்க. கொஞ்சம் பேஸ் கூடுதலா போட்டிருக்காரு இந்த பால். கிட்டத்தட்ட 100 km/h. நல்ல கேட்ச் டீப்ல. அண்ட் பூபதி வைஷ்ணவ்குமார் 14க்கு ஆட்டம் இழக்க 73க்கு 5. ஆஹா, ஃபீல்டர் தலைக்கு மேல 4 ரன்கள் வந்து சேருது. VS கார்த்திக் மணிகண்டன் போன முறையும் பார்த்திருக்கோம், அவர் பேட்டிங் ஆடுறது நல்ல பவர் ஷாட்ஸ் இருக்கும். அண்ட் மிட் ஆஃப் சர்க்கிள்குள்ள இருக்கும்போது இந்த மாதிரி லெங்த் பால்லாம் வந்தா ஒரு காட்டிடுவாரு. பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோ டெலிவரி நல்ல ரீட் பண்ணாரு. இந்த பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோ டெலிவரியில் சம்டைம்ஸ் என்ன பிரச்சனைனா முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த முறை சான்ஸ் இருக்கா? 6 ரன்களுக்கு நிச்சயம். ஆடேங்கப்பா, எக்ஸாக்ட்டா உட்கார்ந்திருக்கிற பாக்ஸுக்கு மேலதான் அந்த பந்தை நொறுக்கி இருக்காரு VS மணிகண்டன். என்ன அடிங்க, மண்டேல டொங்குன்னு வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். அவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு கணிக்க முடியல. திரும்ப ஒரு பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோ டெலிவரி. அண்ட் ஃபீல்டை வச்சு போட்டார், லாங் ஆஃப் வச்சு போட்டாரு. கீழ் பகுதியில் தான் பட்டிருக்கு பேட்ல. அப்படி இருந்துமே பேட் ஸ்விங் பெருசா இருந்திருக்கு. வரும், நிச்சயமா 4 ரன்கள் கிடைக்கும். முயற்சி பண்ணாங்க கிரிஷ், ஆனா இன்னைக்கு தடுக்க முடியல. அதனால தான் சரியா கனெக்ட் ஆகலங்க. இந்த பாலும் நினைச்சதோட கூடுதல் பவுன்ஸ் பேஸ், பட் வேகம் போதுமான அளவு இருந்திருக்குங்க. திரும்பவும் டாஸ் டாப் லாங் ஆன். கச்சிதமா
கேட்ச பிடிப்பாரு. மீண்டும் விகே வினீத் அவரோட 2வது கேட்ச் இன்று. அத்துடன் 6வது விக்கெட்டை இழந்திருக்காங்க SKM சேலம் ஸ்பார்டன்ஸ். VS கார்த்திக் மணிகண்டன் திரும்பி போய் ஆகணும். இந்த நேரத்தில் காமெண்ட்ரி பாக்ஸ்ல சுஹாஸ் வேதம் இணைகிறார். தேங்க்யூ அருண். சிம்பிள் கேட்ச் அமைஞ்சிருச்சு. ரிதங்கர் விக்கெட் எடுக்காம இருப்பாரா? 16 ரன்னுக்கு திரும்புறாரு VS கார்த்திக் மணிகண்டன். 94க்கு 6. தம்ம கனெக்ஷன் எம் முகமது டீப் மிட் விக்கெட் மேல. தம்பி கேர்ஃபுல்லா இருங்க. சின்ன பையனை தாண்டி போனதை பார்த்தோம். தம்ம கனெக்ஷன் என் அந்த டாப் ஸ்பின்னர் போட பார்த்தாரு. ரீட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த பவரையும் காமிச்சாரு. ஃபாஸ்டா போச்சு. அது 76 மீட்டர் தூரமும் போச்சு, ஃபாஸ்டாவும் போச்சு. அசால்ட்டா அடிச்சிருக்காருங்க இந்த ஷாட்டையும். அழகா கேப்ல லேசா தட்டி விட்டாலே போதும்னு இருந்திருக்கு. நடப்பு எம்எல்ஏவும் அவர்தான். ஈஸ்வர் இந்த முறை மடக்கி அடிச்சிருக்காரு பிஹைண்ட் ஸ்கொயர். வந்த உடனே பறக்க விட்டாரு. சம ஷாட். 67 மீட்டர். உல்டாஸ் நன்றி வணக்கம் அப்படின்னு அந்த பந்துக்கு விடை பெற்று கிழிச்சுக்கிட்டு போயிருக்குங்க கூரைய. பேக் டு பேக் சிக்ஸஸ். சம கனெக்ஷன். அதுக்கப்புறம் என்ன போஸ்டரை பிச்சுக்கிட்டு போக வேண்டியதான். மறுபடியும் 67 மீட்டர். டவுன் தி ட்ராக் எட்ஜ் வாங்கியிருக்கு. இதை போடுங்களேண்ணா, ஏன்னா தாமதப்படுத்திக்கிட்டேன்னு சொல்றாரு பாபா இந்திரஜித். எளிதான கேட்ச். அவ்வளோ பெரிய நிக் காமெண்ட்ரி பாக்ஸ் வரைக்கும் எதிரொலித்தது. ஈஸ்வர் ஓட பரபரப்பான கேமியோ முடிவுக்கு வருது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைச்சிருச்சு. வாரியர் இதுக்கு முன்னாடி அடிச்ச 6க்கு இப்ப சாரி கேட்கிறாரு. ஆனா விக்கெட்டை எடுத்துட்டாரு. ஈஸ்வர் 18க்கு திரும்புவாரு பவிலியனுக்கு. 116க்கு 7. அப்பா கனெக்ஷன் கிடைச்சிருக்கு. டிஸ்டன்ஸ் கிடைக்குங்க. 4 ரன்கள் வருது. இந்த முறை கனெக்ஷன் இருக்கு. 4 ரன்கள் வந்து சேருது ஓவரோட கடைசி பந்துல. ஆஹா, போன முறை வெளியில அவுட் சைட் ஆஃப் வச்சிருந்தார். இந்த முறை ஸ்டம்ப் லைன்ல. அதுக்கான பலன் விஜு அருள் விக்கெட் ஆட் பண்றாப்ல. ஆன் பேஸ், கொஞ்சம் மூவ்மெண்ட்டும் இருந்தது. இன்டு த ரைட் ஹேண்டர் அண்ட் ஒரு ஃபுல்லர் லெங்த் புல் பண்ண ட்ரை பண்ணாரு அங்க முகமது. செமையா போட்டிருக்காருங்க விஜு அருள். நம்ம ரன்ஸும் கொடுக்கல அண்ட் 3வது விக்கெட்டும் எடுத்திருக்காரு முகமது. 19க்கு ஆட்டம் இழக்கிறாரு. இந்த முறை நல்ல பேட்ல பட்டிருக்கு. 4 ரன்கள். பொய்யா மொழி உள்ள ஹைட் ஏத்தி இருக்காரு. கீழ் ஃபீல்டர். ஆடாடா சான்ஸ் இல்லைங்க. ட்ரை பண்ணாப்ல விமல். அவரையும் தாண்டி 6 ரன்கள் வந்து சேர்ந்தீங்க. கேட் பண்ணிருக்காரு விமல் குமார். நல்ல செட்டப் பண்ணாரு. ஜஸ்ட் ஓவர். நல்ல ஷாட். கொஞ்சம் ஒரு டீசர் ஃபீல்டருக்கு அந்த டிஸ்டன்ஸ் போக போக தெரியும். அஜித் ராம் 6 ரன்கள். செம்மைங்க. நல்ல பந்து. அண்ட் இந்த ஒரு சமயத்துல 240 அப்படின்ற ஒரு இமாலய இலக்க வச்சிருந்தாலும் திண்டுக்கல் டிராகன்ஸ் 81 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றியை பதிவு செய்யறாங்க. 239க்கு 6ன்னு முடிச்சாங்க. பாபா இந்திரஜித் 73 ரன்கள். அபிஷேக் மட்டும் 38. மத்த எல்லாருமே 19 18ன்னு போயிருந்தப்போ 158 தான் அவங்களால தொட முடிஞ்சது. 81 ரன்கள் வித்தியாசத்துல திண்டுக்கல் டிராகன்ஸ் இங்க வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க.